கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில கைதானவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். கைதான நபர் என்ன வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில ஒரே ஒரு இளைஞர், அதுவும் வடமாநில இளைஞர் பிபின் மஞ்சி என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் அந்த கைது செய்யப்பட்ட பிபின் மஞ்சியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது அவர் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். குறிப்பாக பிபின் மஞ்சி ஆபாச வீடியோக்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருப்பதாகவும், போதையில சிறுமியிடம் இது போன்ற அத்துமீறி செயல்ல பாலியல் வன்கொடுமை செய்து விட்டதாகவும் அவர் போலீசார் நடத்திய விசாரணையில வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக தினந்தோறும் தன்னோடு அவர் அந்த குழந்தை விளையாடும் இடமும் அந்த சிறுமியிடம் பாலியல் ரீதியான உணர்ச்சியால இது போன்று தான் தவறு செய்து விட்டதாகவும் அந்த பிபின் மஞ்சி என்பவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். சிறுமியை அந்த பகுதி மக்கள் பாலியல் வன்கொடுமை செய்த பின் அந்த முட்புதர்ல வீசப்பட்டவுடன் அந்த இரத்தக்கரையோடு வீசப்பட்டு விட்டு அதன் பின்னர் அவரது பெற்றோர் அந்த குழந்தையை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிலர் பார்த்தவுடன் ஒன்றுமே தெரியாதது போல அவரது பெற்றோர் தேடும் போதும் ஒன்றுமே தெரியாதது போல இவர் இந்த பிபின் மஞ்சி என்பவர் நடித்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. பின்னர் குழந்தையை மீட்ட பிறகு அவரிடம் பலமுறை யார் என கேட்ட போதும் அவர் நடித்து இருக்கிறார். அதன் பின்னர் இவர்தான் அங்க இருக்கக்கூடிய சில பொதுமக்கள் இவர் அழைத்து செல்வதை பார்த்த பின்னர் இவர்தான் அழைத்து சென்றான் என தெரிந்து அதன் பின்னர் பிபின் மஞ்சியை தாக்கிய போதே தான் குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக அவர் வாக்குமூலத்தில் அளித்திருப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஸ்கெட் வாங்கி தருவதாக கூறித்தான் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் போலீசாரோட வாக்குமூலத்துல தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட அந்த பிபின் மஞ்சி என்பவரை திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவர் நீதிமன்ற காவல்ல அடைத்திருக்கிறார்கள். அவரை மேஜிஸ்ட்ரேட் 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்கவும் உத்தரவானது பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.